இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவு நீதானையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவு நீதானையா. ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். அந்தோணிமுத்து என்கிறவர் மதுரையிலேருந்து எழுதியிருக்காரு. அவர் திடீர்னு மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன், எனக்கு எல்லா வியாதியுமே இருக்குது, கிட்னி ப்ராப்ளம், ப்ரெஷரு, சுகரு எல்லாமே இருக்குது. ஆனால் திடீர்னு கிட்னினஸ் நான் விழுந்துட்டேன், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அப்போலோவில் வச்சுருந்தோம், மதுரை அப்போலோவில். அப்புறம் என்ன ஒரு 2-3 ஸ்பெஷல் டாக்டர்லாம் பார்த்தோம். ஆனாலும் எனக்கு ஒசார் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு இடையில் என் மனைவி என் தங்கச்சியும் என்ன பண்ணாங்க, ஜாய் டிவி பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு ஃபோனில் என் தங்கச்சி எலிசபெத் அம்மாட்ட ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அற்புதமாக அந்த இரவு வேலையை எனக்கு தெளிவு வர பண்ணினார், மன தெளிவு வர பண்ணினார். நான் கண்கள் விழித்து பார்த்தேன். கர்த்தர் எனக்கு படிப்படியாக பூர்ண சுகத்தை கொடுத்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சாட்சி அவர் சாட்சி எழுதியிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரண விளிம்பிலிருந்து என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தாருன்னு சாட்சி எழுதியிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, நன்கொடை அனுப்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அநேகர் இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, அநேகர் நன்கொடை அனுப்புகிறீங்க. அதனால தான் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து உங்கள் நன்கொடையினாலும் ஜெபத்தினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட கூறுகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி தொடர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட ஜாய் டிவி ஆரம்பிச்சிலேருந்தே வருகிறதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு யூடியூப்பில், ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஜாய் டிவி யூடியூப்பில் ஈவினிங் 7 மணிக்கு வாக்குத்தத்த துதி ஆராதனை யூடியூப்பில் நடக்கிறது. இதையும் பார்க்க மறவாதிருங்கள். உங்களுக்கு தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வேண்டுமானால் எங்களுக்கு ஃபோன் மூலம் தகவல் தெரிவிங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். கிட்டத்தட்ட சுமார் 14 ஆண்டு காலமாக தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை இயங்கி வருகிறது. எல்லாமே விசுவாசத்தில் தான் நடக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் யார் உள்ளத்தில் பேசுகிறாரோ கொடுக்கும்படி அவர்கள் கொடுக்கிறார்கள். பல துளி பெருவெல்லாம் அதை கொண்டு தான் இந்த டிவி ஊழியம், மேகசன் ஊழியம், யூடியூப் ஊழியம், பாடல் ஊழியம், போய் ஜெபக்கூட்டங்கள் நடத்துவது இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரக அதிகாரம் அந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதத்தில்
பிப்ரவரி 1 முதல் ஞாயிற்றுக்கிழமை தவிர 24ஆம் தேதி முடிய தானியேலின் ஜெபம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. உபவாசத்தோடு 21 நாள் ஜெபிக்க போயிடும். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவனபடினாலே நீ வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே உனக்கு காரியம் வெளிப்பட்டது, மறைபொருள் வெளிப்பட்டது. ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்குறாரு. அல்லேலூயா. இதுவரையும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம். முடிந்தால் நீங்கள் கூட ஒரு நாள் வந்து கலந்து கொள்ளலாம். 10:30 ஒரு 1:30 ஒரு 2 வரையிலும் நடக்கும். அதன் தேவைகள் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னது போல் பசியாக வந்தாங்கன்னா எங்கேயாவது தலை சுற்று வந்துடும். ஆகவே தூரத்துலேருந்து வருகிறதுனால சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தில் அலங்கங்கட்டு பிரேயர்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். அது வைத்தோம். 19வது வருஷம் வச்சோம். அது வச்சது எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் சக்ஸஸ் ஆச்சு. எந்தெந்த பகுதி இடிக்கப்பட்டிருந்ததோ குடும்பத்தில், அந்த நாட்களில் பிரிந்த குடும்பங்கள் இணைஞ்சது பெரிய ஒரு ஆச்சரியம். டைவர்ஸு போனவங்களாம் இணைஞ்சாங்க. ஏன்னா ஆண்டவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப அதை எடுத்து கட்டி அதை ஆதியிலிருந்த ஸ்தானத்துக்கு நிலைநிறுத்த விரும்புகிறார். அதில் பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்தி நிலைநிறுத்துவார். கண்டிப்பாக நிலைநிறுத்துவார். இழந்து போன படிப்பு, இழந்து போனது எதெல்லாம் இருக்கோ சரியாய் பொருளாதாரத்தில் ஆண்டவர் கட்டினார். திருமண வாழ்வை கட்டுகிறார். ஊழியத்தை கட்டுகிறார். இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதாவது தேவனுடைய ராஜ்யம் யார் யார் உள்ளத்தில், இன்னும் குடும்பத்தில், உறவினர் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸுகள் மத்தியில் யார் யார் இருதயத்தில் என்ன இயேசுவின் ராஜ்யம் வரலையோ, இயேசுவின் ராஜ்யம் வந்து அவங்க இருதயம் இயேசுக்குள்ளே கட்டப்படும். கண்டிப்பாக கட்டப்படும். ரட்சிக்கப்படுவாங்க. சந்தேகமே இல்லை. இந்த ப்ரேயர்லாம் வைக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும். கர்த்தர் அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னது போல தானத்திலேயே பெரிய தானம், அதாவது போஜனம், அதாவது வயிற்று பசிக்கு தானம் பண்ணுங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லா ஜாதியிலையும் உண்டு, எல்லா மதத்திலையும் உண்டு. ஆனால் சுவிசேஷ தானம் பண்ணுவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை மட்டும்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாரும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்க இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாக்கியம் போட்டோம். இந்த தேவ செய்தி ஆண்டவரே ரக அதிகாலராபா ஷேக்காதகாலாபா 100 மடங்கு பலன் தருவதாக. அல்லேலூயா. ரக அதிகாபாபா கீழே விழுந்துட்டீங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வலி இருக்குது. அந்த வலியை கர்த்தர் இப்போது எடுத்து போடுகிறார். ஓ வேதனை நீங்கள் சுகமாயிரு, ஓ வேதனை நீங்கள் சுகமாயிரு. கர்த்தர் ஓ எலும்புல நினமுள்ளதாக்குறார். அல்லேலூயா. ராக தீகாலாராபா ஓ ராக தீகல ராக தேகாலாராபா ஓ ராபா தீக லீகா பாபா லீகாராபா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. கிட்னி ப்ராப்ளத்தினால பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கேன்சர்னால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் ஆமென் ஆண்டவர் வீசிங்னால பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ரஹா தீகாராபா ஒரே ஆவுதக ரிக்கா சப. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரிவினை, அப்படிப்பட்டவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் இவை எல்லாவற்றையும் இப்போதே ஒரே இமைப்பொழுதில் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. கிட்னி பங்க்ஷன் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ கேன்சர் கிருமிகள் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தில் சமாதானம், உலகம் எடுக்க முடியாத இயேசுவின் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. ரக அதிகாராபாஷே ஓ ரக அதிகா பாபால அமே கீமோக்ளப்பின் கம்மியாக இருக்குது, அதனால் காலெலாம் வீங்கிடுது, ஒரே இரத்த சோகை. கர்த்தர் கீமோக்ளப்பினை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமாம். இந்த நாளை கூட செய்தியுடைய தலைப்பு நீதிமொழிகள் 22:4. செய்தியுடைய தலைப்பு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருக்கு பயப்படுவதனால வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இதுதான் செய்தியுடைய தலைப்பு. கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது என்ன பயணுமா? ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கொண்டு வருமா. அல்லேலூயா. தாழ்மைப்படணும். தன்னைத்தான் தாழ்த்துருவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். மேட்டுமையான ஜெபம் இருக்கக்கூடாது. 2 நாளாகவும் 7:14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
பொல்லாத வழியை விட்டு திரும்பி அவரை நோக்கி பார்த்தா என்ன செய்வார் ஆண்டவர்? கண்டிப்பாக மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு என்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கணும். தேசமும் போட்டுக்கலாம், கிராமமும் போட்டுக்கலாம், பட்டணமும் போட்டுக்கலாம், உங்கள் வேலையை போட்டுக்கிடலாம், உங்கள் பேரை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கிட்டு அதில் சேமத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தருகிறாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தி, அங்கே லூக்கா 14:11 சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு பார்க்குறோம். 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரே, ஒருத்தன் பரிசேயன். பரிசேயன் எப்படி மேற்றுமை ஜெபம் பண்ணுகிறான், நான் தசமாக கொடுக்குறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு. ஆனால் ஆயக்காரன் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாதபடிக்கு தன்னை தாழ்த்தி என்ன செய்கிற, ஆண்டவரே பாவியாய் என் மேலே நீங்கள் கிருபையாயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான். இவன் ஜெபந்தான் கேட்கப்பட்டது. தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பொல்லாத வழியை விட்டு திரும்பி, பொல்லாப்பை வச்சுக்கிட்டு, பாவத்தை வச்சுக்கிட்டு, கசப்பை வச்சுக்கிட்டு, குற்றத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணா பதில் வராது. பலன் என்ன? ஒரு பலனும் கிடையாது. ஜெபிக்கிறது வேஸ்ட்டு. தாழ்மைப்படுங்க. உங்களுடைய பலவீனத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் ஒத்துக்கங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம மறைக்கவே கூடாது. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்த வேண்டும். நீதிமொழிகள் 3:34 சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரா? கிருபை கொடுக்குறாரா. தாழ்த்துங்க. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக நடந்துங்க, மனத்தாழ்மை உள்ளவர்களாக நடந்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறர் நம்மளை குறித்து இல்லாத போலாது நம்மளை சொல்லி நம்மளை மனசை வேதனைப்படுத்தும் போது கூட நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரம் தாழ்மையாக அதை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் என்ன செஞ்சார்? தன்னை தாழ்த்தினார். சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினால பிதாவாகிய தேவன் வானோர், பூமியின் கீழுள்ளோர், பூமியில் உள்ளோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி, நாவு யாவு அறிக்கை செய்யும்படி அவருக்கு மேலான நாமத்தை தந்தார். சிலுவை பரியந்தம் தாழ்த்தணும் நம்மளை. அநேகர் சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் நான் தாழ்ந்து போகிறது, தாழ்ந்து போகும்போது ரொம்ப தலைக்கு மேலே ஏறுறாங்க அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். பரவாயில்ல, தாழ்ந்து சொல்கிறாரு, என் தலைமையில நீ ஏறி போகிற மனுஷரை ஏறி பண்ணினீன்னு சொல்கிறாரு. தாவீதுக்கு அந்த நிலைமை வந்தது. ஆனால் தாவீது ஆண்டவர் ஆடு மேய்த்தவனை அரசனாய் உயர்த்த காரணம் என்ன? தாழ்த்தினார். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துங்க. அதே போல் மனுஷருக்கு முன்பாக சமாதானமாக தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள். மேட்டிமையாக நடக்காதீங்க. சரி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். பவுல் சொல்கிறாரு, நாங்கள் தேவ சமூகத்தில் மன்னிச்சிட்டேன்றாரு. அவங்க மன்னிப்பு கேட்காட்டாலும் நம்ம தேவ சமூகத்தில் மன்னித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் மன்னிக்கிறது போல் நான் அவங்கள மன்னிக்கிறேன், நீங்கள் பார்க்கறது போல் நான் அவங்கள பார்க்குறேன். நம்ம ஜெபம் பண்ணால் அவங்க மேலே நம்ம கசப்பு வெறுப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா மன்னிக்காமல் ஜெபம் பண்ணோம்னா, அங்கே யாக்கோபு எழுதின நிறுவ 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் இல்லையா, ஒரு மன்னித்து நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியால் என்ன செய்யும்? ரட்சிக்கும். நீதி மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தணும். இந்த ஏன்னா நீதிமொழி 18:12 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மைப்பட்டாத்தே, தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் 2 ரெட்டப்பிள்ள மாதிரி இருந்தாத்தேன் நமக்கு ஐஸ்வர்யம் நிறைய வரும். அடுத்து மகிமை கர்த்தர் தருவார், தமது மகிமையை தருவார். அடுத்து ஜீவன், அது ஜீவன் இம்மைக்கும் அருமைக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு ஜீவன், ஆண்டுடைய ஜீவன். என்றைக்கு சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்கும். அந்த ஜீவன் நமக்குள்ளே வெளிப்பட்டது. அல்ல, ஜீவன் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்குது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். சரி, அங்கே நம்ம தாழ்மையில் உள்ளாய் நடக்க வேண்டும். நீதிமொழியில் 11:2 இப்படி சொல்லுகிறது, தாழ்ந்த சிந்தை உள்ளிடத்தில் என்ன இருக்கான்? ஞானம் உண்டு. நம்ம தாழ்மையாக இருந்தோம்னா ஞானம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். புத்தி இல்லாமல் இருக்க மாட்டோம். புத்தி கிட்ட கோவிரி கழுதையாக நம்ம இருக்க மாட்டோம். ஞானம் உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய், அறிவு உள்ளவர்களாய் இருப்போம். அப்போ நம்ம ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு, ஞானம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தாலே நம்ம என்ன செய்யலாம்? அதுதான் சாலமோன் ராஜா ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. பெசல வேலை ஆண்டவர் சகல வேலையில் யூத்து செய்வதற்கு தேவ ஞானத்தில் என்ன செஞ்சார்? நிரப்புனார். அப்போ நீங்கள் உங்களுக்கு எனக்கும்
ஊழியத்திலையும் சரி, கைடு வேலையிலும் சரி, ஞானம் தேவை. ஞானம் இருந்தாலும் ஐஸ்வர்யம் வந்துருங்க, மகிமை வந்துடும், ஜீவன் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர்கிட்ட திரளான ஞானமும் மீட்பும் உண்டு. சரி, நீதிமொழி 15:33 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரியக்கப்படுவான். எப்படி? அவன் கையின் பேச சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டோரங்களில் கனிதருகிற திராட்சை கொடியை போல என்ன செய்வாள்? இருப்பாள். உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல உன் மண்ணி சுற்றில் இருப்பார்கள். இன்றைக்கி அநேகர் எனக்கு ஃபோனில் சொல்கிறது, அதை எங்கள் பிள்ளையை கண்டுக்க மாட்டேங்காங்கம்மா, அவங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு உங்காமல் திங்காமல் வளர்த்து நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை பார்க்குறாம ஒரு ஃபோன் அடித்து என்னன்னு கேட்க மாட்டேங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான்? காசு அனுப்புறதில்ல, ஒன்றும் அனுப்புறதில்லம்மா. பிள்ளையற்றவளை போல இருக்கேன், ஒரு அனாதையை போல இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு அநேக ஃபோன் அடிக்கிறாங்க. காரணம் என்ன பாருங்க? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால தான். பெற்றோர் அவங்களுக்கு கணவனை தெரியல. நீங்கள் இளம் வயதிலேயே பிள்ளைகளை ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுறதுல போதிங்க, அப்பொழுது அவங்க ஞானவனாக இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரும் பெரியோரும் என்ன செய்வார்? அவர் 115 சங்கீதம் 13 ஆசீர்வதிப்பார் என்று பார்க்குறோம். மல்லிகா 1:6 சொல்லுகிறது, நான் பிதாவானால் எனக்கு கொடுக்குற கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே? கேட்குறார் ஆண்டவர். மனுஷருக்கு பயப்படுவாங்க, மனுஷருக்கு பயந்தா என்ன வரும்? நீதிமொழி 29:25 சொல்லுகிறது, மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்குமா, துன்பத்தை வருவிக்கும், பாடுகளை வருவிக்கும். இன்றைக்கி அப்படித்தான். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா போச்சு, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா போச்சு, அவ்வளோதான் பிள்ளைய அப்படி சொல்லுவாங்க. பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைக்கு தெரிஞ்சா போச்சு, அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுருவான், இப்படிலாம் சொல்லுவாங்க. பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுங்க. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் நமக்குள்ள ஞானத்தை கொடுக்குறாரு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி வரும். கர்த்தருக்கு பயப்படுங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அநேகர் கரப்பாங்குச்சிக்கெல்லாம் பயப்படுவாங்க, ஆனால் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு வேதனை தான் பெருகும். அதனால தான் உங்களுக்கு கவலை அப்படியே இருக்குது, பிரச்சனை அப்படியே இருக்க காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படலை. பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான், யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தான். 39 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஓடினான்னு பார்க்குறான். நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் கூட பிறந்த சகோதரர்களால் குழிக்கு தள்ளப்பட்டான். ஏன்? அவன் கண்ட சொப்பனத்தை சொன்னான், அவ்வளோதான். நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், 10 அரிக்கட்டுகள் என்னை சுற்றி என்ன செஞ்சது இருந்தது, நான் என் கட்டு மட்டும் நடுவில் உயரமாக இருக்குன்றான். நாங்கள் உண்மையெல்லாம் வணங்குவோமோ? அதே போல் 10 நட்சத்திரங்கள் குறித்து அவன் சொல்கிறாரு இல்லையா? 12 நான் என்னை வணங்குனேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். 37 அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் அதை குறித்து பார்க்க முடியும். உடனே யோசேப்பு யாக்கோபு என்ன சொல்கிறாரு? நானும் உன் தாய் உம்மை வணங்குவோமோ அப்படின்னு அவன் தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறாரு, உன் சகோதரர் உன்னை வணங்குவாங்களோ? அதே அதெல்லாம் நீ என்ன பெருமை பாராட்டதா அப்படி இப்படிங்கிறாரு. ஆனால் சொப்பனத்தை இன்றைக்கி அநேகர் அப்படித்தான் சொப்பனம் தரிசனத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன செய்யும்? அநேகர் போராமல் கொண்டு என்ன பண்ணுறாங்க? அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. அவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு போராமல் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அவங்க கூட பிறந்த சகோதரர்களுக்கு இவனை ஒரு நாள் நம்ம வணங்க போகிறோமா, இவங்கிட்ட நம்ம போக போகிறோமா, அதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், போக மாட்டோம். நீ உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை. இன்றைக்கி அநேகர் அப்படித்தான் உதவுவாங்க, உதவி எனக்கு தேவையில்லைம்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்மளை கர்த்தர் உதவியை வைக்க போகிறாரு. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். அப்போ தான் நம்ம கிருபை கிடைக்கும். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார், கர்த்தருக்கு பயந்தார். அதனால தான் வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் தூளை போல என்ன செய்தார்? ஆண்டவர் பெருக பண்ணினார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், நீதிமொழிகள் 10:24 துன்மார்க்கர் பயப்படும் காரியம் வரும், நீதிமான் விரும்புகிற காரியம் கிடைக்கும். பார்த்தீங்களா? நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவுதான் நீதிமான்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவுள்ள நீதிமான்கள், இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான் நீதிமான்கள். அவர் நாமத்தை தரித்து கொண்டவர் தான் நீதிமான்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர் தான் நீதிமான்கள்.
அல்லேலூயா. அவங்க விருப்பத்தை என்ன செய்வார் ஆண்டவர்? நிச்சயமாக நிறைவேற்றுவார். 1 யோவான் 4:18 பூர அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்புனால நம்ம நிரப்பப்பட்டால் அந்த பயம் நீங்கும். மேட்டிமை நீங்கினால் தாழ்மை வரும். பெருமை நீங்கினால் தாழ்மை வரும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை தருகிறார். கிருபை ஜீவனை பார்க்கில் அது மேலானதா இருக்கிறது. அல்லேலூயா. ராகா தீகாராபா ஷேகா தீகாராபா 1 நாளாகவே 29:12 சொல்கிறது, ஐஸ்வர்யம் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. தாவீது சொல்றார். அவர் சொல்றாரு, அதே அதிகாரத்தில் அவர் சொல்றாரு 1 நாளாக 29 கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கர்த்தருக்கே கொடுக்கணும்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையான அது வார்த்தை. ஒரு ராஜா சொல்றாரு, இன்னைக்கு அநேகர் பாருங்க, நான் 5000 கொடுத்தேன், 3000 கொடுத்தேன், 1000 கொடுத்தேன் ஆண்டவருக்கு, ஊழியத்துக்கு 500 கொடுத்தேன், 100 கொடுத்தேன், 200 கொடுத்தேன், 10,000 கொடுத்தேன். இதெல்லாம் பெருமை. தாவீது என்ன சொல்றாரு? நான் கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கர்த்தருக்கே கொடுத்தேன். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இடது கைக்கு தெரியவே கூடாது. அப்ப இதுதான் தாழ்மை. பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம செய்ததை சொல்லி காமிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு பரிசெயர் ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் அதை அறிவிருக்கிறாரு. கர்த்தருக்கு தெரியுமா இல்லையா? எதை செய்தாலும் இயேசு நாமத்துக்காக, இயேசுக்காக நம்ம செய்யணும். உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு நம்முடைய பங்கை பகிர்ந்து கொடுக்கணும்னு இருக்கு. ஏன்னா நம்ம அவங்க நமக்கு சத்தியத்தை தேவ சமூகத்திலிருந்து உட்கார்ந்து கேட்டு வாங்கி சில இதெல்லாம் உபவாசத்தோடு செய்து கொடுப்பாங்க இல்லையா? அது நமக்கு புரோஜனமாக இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஏதாவது நன்மை செய்கிறோமா? ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனும் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்களும் நான் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும், எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும். யோசேப்பு பாவத்துக்கு விலகி உண்ணதுபோல் நம்ம விலகி ஓட வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே குமாரனையே பலி செலுத்த ஒப்பு கொடுத்தது போல நாமும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவர் பின்னாக வர வேண்டும். அப்பொழுதுதான் ஐஸ்வர்யம் வரும், கனம் வரும், மகிமை வரும், ஜீவன் வரும். யோவான் 2:11 அவருடைய மகிமை பாருங்க அற்புதங்களை கொண்டு வரும். அங்க ஒரு பெரிய கல்யாண வீடு, ராஜாவின் கல்யாண வீடு. அங்க நிறைய பேர் எதிர்பார்க்காம ஆள் வந்துட்டாங்க. திராட்சரசம் குறைபட்டது இல்லை. மரியாள் சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை இயேசுவேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படித்தான் அநேக வீட்டில் பிரியாணி கடைசியாக போனால் என்ன செய்வாங்க? பிரியாணியே தீந்துடும், ஆள் நிறைய வந்திருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வீடுகளில் பிரியாணி இல்லைன்னா கல்யாணம் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. சாதா சாப்பாடெலாம் போட மாட்டாங்க. ஆனால் உடனே என்ன பண்ணுவாங்க? உப்புமா கிண்டுவாங்க, இல்லைன்னா ஒரு சோறு அரைகுறையாக வடித்து ரசத்தை வச்சு என்னமாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அந்த குறைய கர்த்தர் பார்க்குறாரு. மரியாள் வந்து சொல்லும்போது இவங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. யாருக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கொடுப்பார்னா காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய வேலையில் ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அதுவரை பொறுமையா ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருப்பது அவசியம். அவர் பாதவடியில் அமர்ந்திருந்து அவரே தேவன், வேறொரு தேவன் இல்லை என்பது அறிவது அவசியம். அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் உடனே செஞ்சாரா? இல்லை. ஐயோ நம்ம உடனே போய் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்திரைனா கூட்டம்லாம் போயிடுவாங்கன்னு அவர் கலங்கினாரா? இல்லை. வெயிட்டிங். நான் என்ன நினைக்கிறேன், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் இருங்க வெயிட் பண்ணுங்க, வந்துடும் திராட்சரசம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா. எவ்வளோ நேரமோ ஆண்டவர் செய்யுவரை ஆண்டவர் அதை பார்த்தாரு. அவருக்கு தெரியும் கூட்டம் கலையும் வந்து நம்ம அற்புதம் செய்யணும். அவருக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். எல்லாவற்றையும் அதினதையும் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். உங்கள் பிள்ளைய திருமண காரியத்தை ஏற்ற வேலையில் இந்த வருஷம் தான் முடிக்கணும் ஆண்டவர் நினைச்சிருந்தா நிச்சயம் முடிப்பார். ஆனால் அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். நம்ம வீட்டுக்குள்ளே திருமணம் சொல்லிட்டு இருந்தால் நடக்காது. ஆபிரகாம் போல போகணும். எலியேசர் அனுப்புனாரு. ஆமாம், நீங்கள் வேலைக்கு போனால் தான் படம் கைக்கு வரும். வேலையை தாரும், உயர்வத்தாரு இருக்கிற வேலையை விட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. கரெக்டாக நம்ம தேவனுடைய வார்த்தையை பிடிக்க வேண்டும். அங்கே நம்ம பார்க்குறோம், ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை. நீதிமொழியை 14:28 ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆத்துமா அறுவடை கட்டளையிடப்படுகிறார். காரணம் அவருக்கு மகிமை. ஜனத்திரட்சி தான் அவருக்கு மகிமை. சங்கீதம் 50:23 சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பார்த்தீங்களா? அப்போ ஸ்தோத்திர பலியிட்டே இருங்க.
ஐஸ்வர்யமும் கனவும் மகிமையும் வர வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்தில் தரைமட்டமாக நம்ம தாழ்த்த வேண்டும். நீங்கள் தான்ப்பா எல்லாம், உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, என்ன உம்பாதம் பணிஞ்சிடணும். அவர் சமூகத்தில் தாழ்த்தி நம்மளை கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். பொல்லாப்புக்கு விலகணும், பாவத்துக்கு விலகணும். அதுதான் தாழ்மை. விலகி நடங்க, பிறருக்கு ஒத்து போகாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு பேர் வேற்றுமை, அதுக்கு பேர் மனுஷரை பிரியப்படுத்துறோன்னு அர்த்தம். பயம், கர்த்தருக்கு பயப்படுங்க. சில பேருக்கு அண்ணனுக்கு பயப்படுவாங்க, தங்கச்சிக்கு பயப்படுவாங்க, அவங்களுக்கு பயப்படுவாங்க, இவங்களுக்கு பயப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அந்த கூட பிறந்த சகோதரனுக்கு பயந்ததுனால பயப்படாதுன்னு ஆவியானவர் எத்தனையோ முறை சொல்லி இன்னைக்கு அவர் நிமித்தமே பல துன்பங்கள் பாடுகள் வருகிறது. ஏன்? ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியில. கூட பிறந்தவங்களை கனம் பண்ணுங்க, பயப்படாதே, அன்பு செலுத்துங்க. பயங்கிறது வேற, அன்புங்கிறது வேற. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய வசனத்துக்கு நடுங்குங்க, பரிசுத்தாவியினருக்கு பயப்படுங்க. நீங்க பெற்ற பரிசுத்தாவியை விட்டு விலகாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அவரை தலை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம். அது கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அவராக அதிகாபாவாலபரபஷே ஓ ரப தயவுங்கிற ஐஸ்வர்யம், பணங்கிற ஐஸ்வர்யம், பொருளாதாரங்கிற ஐஸ்வர்யம் வருவதாக. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. ரக இதை பார்க்குற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவார்களாக, கர்த்தருக்கு பயப்படுவார்களாக. ஓ ராக அதிகால ரபோ தீக்க தக ரபோ. கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார், யாரோ பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாமல் இருக்கீங்க, அதனால தான் பாவம். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாட்டினா பாவம் என்று பைபிள் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. பொருத்தனை நீங்கள் செலுத்துங்க, கர்த்தர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார், உங்களுக்கு சமானத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லுவதற்கா நன்றி. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். தேவ கர்ரா அமரட்டும். ஒரு ரக அதிக பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைக்கிறார். ஐயோ, என் பொண்ணு பிரிஞ்சிருக்கிறார், அமேன் அல்லேலூயா, என் மகன் பிரிஞ்சிருக்கிறான்னு சொல்லுகிற அருமையான தாயாரே, ஓ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இணைக்கிறார். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 94430850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.